குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் குமார் சார், ஜுவாலஜி சார் பேசுகிறோமா. இன்றைக்கி 11th நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 2 சாப்டர் 3 திசு லெவல் ஆர்கனைசேஷன், திசு அளவிலான கட்டமைப்பு முறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ திசு அளவிலான கட்டமைப்பு, ஒரு அனிமல்ஸோட பாடியில் என்னென்ன திசு இருக்கும், அந்த திசு எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த லெசனில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது அனிமல் திசு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விலங்குல என்னென்ன திசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து எபிதிலியல் திசு அப்படின்னா என்ன? சரிங்களா? எபிதிலியல் திசு, எபிதிலியல் திசுவோட ஃபங்க்ஷன்ஸ், தென் அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கனெக்டிவ் திசு, இணைப்பு திசு. அதேமாதிரி இணைப்பு திசுன்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் அது மனிதனில் எங்கெங்கெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மசில் திசு, தசை திசு. ஸோ தசை திசுன்னா என்ன, அந்த தசை திசுவோட வகைகள், இதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்மூத் மசில் திசு, கார்டியாக் மசில் திசு, இந்த மாதிரி ஸ்கெலிட்டல் மசில் திசு, இந்த மாதிரி 3 வகையான மசில் திசுலாம் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நியூரல் திசு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது மெயினாக இந்த லெசனில் ஒரு 5 டைட்டில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, சரி பாருங்கள், நம்ம இந்த சப்டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், மல்டிசெல்லர் அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் த மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் த பாடி. சரிங்களா? ஸோ பல செல் உயிரினங்களுடைய உடலில் செல்கள் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மசிலுக்கு தனியாக இருக்கும், போனுக்கு தனியாக இருக்கும், நர்வஸுக்கு தனியாக இருக்கும், இந்த மாதிரி பிளட்டுக்கு தனியாக இருக்கும், தென் எஸ்கேடி சிஸ்டம், எல்லா சிஸ்டத்துக்கும் இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த செல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தனித்து இயங்குதா சார் அப்படின்னு பார்த்தா கிடையாது. செல்ஸ் டு நாட் ஆப்ரேட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ இது என்ன பண்ணாதுங்க, நம்மளுக்கு தனித்து இயங்காது. சரிங்களா? ஸோ எல்லாம் ஒன்றோடு ஒன்றா தான் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியது. இன்ஸ்டீடு, ஸோ பதிலாக தே ஃபார்ம் டைட் செல் கம்யூனிட்டிஸ் தட் லைவ் அண்ட் ஒர்க் டுகெதர். இதெல்லாம் ஒன்றோடு இணைந்து செயல்புரிந்து நம்மளுக்கு ஒரு செல் கம்யூனிட்டிஸ், செல் தொடர்புகளை, இறுக்கமான செல் தொடர்புகளை நம்மளுக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தனித்து இயங்காது. தனித்து இயங்கிறதுக்கு இயங்காமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா, இவைகள் இறுக்கமான செல் தொடர்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்துது. எப்படி செல் தொடர்புகளை ஏற்படுத்துது? அந்த செல்கள் லைவிங் கண்டிஷனில் இருந்து அந்த செல்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து நம்மளுக்கு இந்த டைட் செல் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறத உருவாக்குது. சரியா? ஓகே, அடுத்தது வாங்க, இண்டிவிஜுவல்ஸ் பாடி செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு. ஸோ ஒரு தனிப்பட்ட செல்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இண்டிவிஜுவலைஸ்டு பாடி செல்ஸ், தனிப்பட்ட உடல் செல்கள்னு எடுத்துட்டிங்கன்னா ஆர் ஸ்பெஷலைஸ்டு, சிறப்புத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சிறப்பான பணியை நம்மளுக்கு மேற்கொள்ளும். தனிப்பட்ட உடல் செல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு தனிப்பட்ட உயிரியோட உடல் செல்கள்னு எடுத்துக்கிட்டா ஆர் ஸ்பெஷலைஸ்டு, சிறப்பான பணியை செய்யக்கூடியது. வித் ஈச் டைப் பெர்ஃபார்மிங் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஒவ்வொரு செல் டைப்பும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறப்பான பணியை என்ன பண்ணுங்க, செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாட்டிஸ். எதுக்காக இப்படி ஒவ்வொரு செல்லும் குறிப்பிட்ட சிறப்புத்தன்மை வாய்ந்த பணியை செய்யுது அப்படின்னா, உடலின் உள்சூழ்நிலையை பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான பணியை ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லும் நம்மளுக்கு செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? உடலின் சமநிலை, ஹோமியோஸ்டாட்டிஸ்னால் உடலின் சமநிலை. உடலின் சமநிலையை பராமரிக்கிறதுக்காக அந்த ஆர்கானிஸ்டோட பாடி செல்ஸ் ஒவ்வொன்றும் இருக்குது இல்லையா, அது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு சிறப்புத்தன்மை பெற்று தனிப்பட்ட பணியை செய்யுது. அப்படி தனிப்பட்ட பணியை செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலின் சமநிலையை பராமரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும், பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நம்மளுக்கு தனிப்பட்ட பணியை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்டு பெனிஃபிட்ஸ் த பாடி அஸ் ஏ ஹோல். அது மட்டும் இல்லாமல் உடல் முழுவதற்கு நன்மை அளிக்கிறதுக்கான சிறப்பான பணியையும் நம்மளுக்கு செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு இண்டிவிஜுவல்ஸோட பாடி செல் அப்படிங்கிறது சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அந்த செல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நம்மளுக்கு இணைந்து
ஒரு சிறப்பான பணியை செய்யும். ஸோ இந்த மாதிரி சிறப்பான பணியை செய்யறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் சமநிலை பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் முழுவதற்கும் நன்மை அளிக்கக்கூடிய சிறப்பான பணியையும் நம்மளுக்கு வந்து இந்த உடம்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசத்தில் உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ செல் ஸ்பெஷலைசேஷன் இஸ் அப்வியஸ் அப்படின்னா தெளிவான செல் சிறப்புறுதல்ங்கிறது தெளிவாக காணப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ விலங்குகளோட உடலில் பார்த்திங்கன்னா செல் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மிக தெளிவாக இருக்குது, கிளியராக இருக்குதுங்கிறது தான் அப்வியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்வியஸ் அப்படின்னா கிளியர்லி அப்படின்னு அர்த்தம். செல் ஸ்பெஷலைசேஷன் இஸ் கிளியர்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹவு த மசில் லுக்ஸ் அண்டு ஆக்ட் டிஃப்ரென்ஸ் கிரேட்லி ஃப்ரம் ஸ்கின் செல்ஸ். அதாவது இந்த தசை செல்கள் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு, சரிங்களா, தசை செல்களோட அமைப்பும் செயல்களும் தோல் செல்லிலிருந்து நம்மளுக்கு எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஹவு த மசில் செல், இந்த தசை செல் வந்து லுக்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் டிஃபர் கிரேட்லி ஃப்ரம் த ஸ்கின் செல்ஸ். ஸோ தோல் செல்லேருந்து தசை செல் வந்து என்ன ஆகுதுங்க, வேறுபடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது மாறுபடுது. செல் ஸ்பெஷலைசேஷன், அதாவது செல் சிறப்புறுதல் அப்படிங்கிறது அலோஸ் த பாடி டு ஃபங்க்ஷன் இன் கோஆர்டினேட்டட் வே. ஸோ இந்த செல் சிறப்புறுதல் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த முறையில், சரியா, அதான் கோஆர்டினேட்டட் வேனா ஒருங்கிணைந்த முறையில் செல் சிறப்புறுதல்ங்கிறது ஒருங்கிணைந்த முறையில் உடலை வந்து செயல்பட அனுமதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு செல் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த செல்கள் வந்து எல்லாம் ஒருங்கிணைந்த முறையில் உடல் பணிகளை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, உடலை வந்து செயல்பட அனுமதிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அலோஸ் த பாடி டு ஃபங்க்ஷன். ஸோ உடலை வந்து செயல்படுறதுக்கு அனுமதிக்குது. அந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸும், ஸ்பெஷலைஸ்டு செல்ஸும் அந்த உடல் வந்து செயல்படுறதுக்கு அனுமதி வந்து வழங்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த செல்லு வந்து அந்த உடல் இயங்கிறதுக்கான பெர்மிஷனை கொடுக்கலன்னா அங்கே எந்த பணியும் நடக்காது. ஸோ அந்த செல்லு வந்து உடல் இயங்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கறதுனால தான் அங்கே சிறப்பான பணி வந்து நம்மளுக்கு நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நர்வ் செல் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த நர்வ் செல் வந்து அதாவது டிரான்ஸ்மிட்டிங் த இம்பல்சஸ் டு த பிரைன் இல்லையா, மூளைக்கு வந்து நரம்பு தொட்டில் கடத்துது. அப்போ அந்த நரம்பு செல் வந்து அந்த செயலை வந்து அனுமதிக்கிறதுனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பணி நம்மளுக்கு நடந்து மூளைக்கு அந்த இம்பல்ஸ் வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது வாட் இஸ் மீன் பை டிஷ்யூ? குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரே மாதிரியான அமைப்புடைய செல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ட் பெர்ஃபார்ம் காமன் ஆர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பொதுவான அல்லது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பணிகளை வந்து செஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமைப்பு ரீதியாக ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? அமைப்பு ரீதியாக ஒத்த அமைப்புடைய அல்லது ஒரே மாதிரியான அமைப்புடைய பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை செய்யக்கூடிய, சரியா, பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை ஒன்றுபட்டு செய்யும் ஒரே வகையான செல்கள். சரிங்களா? பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை ஒன்றுபட்டு செய்யக்கூடிய ஒரே வகையான செல் தொகுதிகள். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பல செல் உயிரினங்களில் செல்ஸ் டு நாட் ஆப்ரேட் இண்டிபெண்டன்ட்லி. மீண்டும் ஒரு முறை பாருங்கள், பல செல்லால் ஆக்கப்பட்ட உயிரினங்களில் செல்ஸ் வந்து தனித்து இயங்காது. ஸோ அதுக்கு பதிலாக இவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டைட் செல் கம்யூனிட்டிஸை நம்மளுக்கு உருவாக்குது. இந்த டைட் செல் கம்யூனிட்டிஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செல்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று, பல செல் உயிர்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்ந்து நம்மளுக்கு இறுக்கமான ஒரு செல் கூட்டமைப்புகளை வந்து உருவாக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் பாடி செல்ஸ், இப்போ தனிப்பட்ட உடல் செல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ஸ்பெஷலைஸ்டு. சரிங்களா? ஒரு உயிரினத்தோட உடல் செல்கள் வந்து சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக் பணி, அதாவது சிறப்பான பணியை வந்து செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு செல்லும் அமைஞ்சிருக்கும். ஸோ எதுக்காக இந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த அந்த உடல் செல்களானது ஒரு குறிப்பிட்ட பணியை வந்து எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
உடலின் சமநிலை பராமரிக்கிறதுக்காகவும் உடல் முழுவதும் நன்மை அளிப்பதற்காகவும் இந்த ஒவ்வொரு செல்லும் சிறப்பான பணியை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மல்டி செல்லார் ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா செல் சிறப்புறுதல் அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. செல் ஸ்பெஷலைசேஷன் இஸ் கிளியர்லி அப்படிங்கிறாங்க. ஹவு த மசில் செல் லுக்ஸ் அண்ட் ஆக்ட் டிஃபர் கிரேட்லி ஃப்ரம் த ஸ்கின். தசை செல் வந்து எவ்வாறு தோல் செல்லேருந்து அமைப்பிலையும் செயல்பாட்டிலையும் வேறுபடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செல் ஸ்பெஷலைசேஷன் அலோஸ் த பாடி டு ஃபங்க்ஷன் இன் கோஆர்டினேட்டட் வே. ஸோ இந்த செல் சிறப்புறுதல் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த முறையில் உடலை வந்து உடலை வந்து அனுமதிக்குது, தன்னோட பணியை செய்கிறதுக்காக உடலை வந்து அனுமதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ செல்கள் அனுமதி கொடுத்தால் மட்டுமே உடல் வந்து அந்த பணியை வந்து செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து திசு என்னென்னு சொன்னோம், பொதுவான அல்லது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பணிகளை செய்யக்கூடிய அமைப்பில் ஒரே மாதிரி உள்ள செல்களின் கூட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம், டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 2 மார்க்கில் கேட்கலாம். குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பெர்ஃபார்ம் காமன் அல்லது ரிலேட்டட் ஃபங்க்ஷன் ஆர் கால்டு டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன் ஸ்பெசிஃபிக் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ திசுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? குறிப்பிட்ட விதத்துலையும் குறிப்பிட்ட வடிவமைப்புலேயும் நம்மளுக்கு இணைந்து சில உறுப்புகள் வந்து உருவாக்கப்படும். அது என்னென்னா லங்ஸு, ஹார்ட்டு, ஸ்டொமக்கு, கிட்னி, ஓவரிஸ், டெஸ்டிஸ் போன்ற உறுப்புகள் வந்து உருவாகும். சரிங்களா? குறிப்பிட்ட விகிதத்துலேயும் குறிப்பிட்ட வடிவத்துலேயும் உள்ள அந்த திசுக்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட ஆர்கனை வந்து உருவாக்கும். சரிங்களா? அப்போது என்ன அர்த்தம், திசுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்கனை உருவாக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு. திசுக்கள் குறிப்பிட்ட வடிவத்திலும் வடிவத்திலும் விகிதத்திலும் இணைந்து நம்மளுக்கு நுரையீரல், இதயம், இரைப்பை, சிறுநீரகங்கள், அண்டங்கள், விந்தங்கள் மற்றும் இன்ன பிற உறுப்புகளை உருவாக்குகின்றன. எனவே திசுக்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா லிவிங் பேப்ரிகஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உயிரினங்களின் கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ டிஷ்யூஸை நம்ம எப்படி அழைக்கிறோம், லிவிங் பேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். உயிரினங்களின் கட்டமைப்பு. திசுக்கள் அப்படிங்கிறது உயிரினங்களின் கட்டமைப்பு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். இஃப் 2 or more ஆர்கன்ஸ், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உறுப்புக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பொதுவான இயற்பியல் வேதியியல் பணி வந்து செய்யும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பொதுவான இயற்பியல் வேதியியல் பணியை செஞ்சுது அப்படின்னா அதை வந்து உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எஸ்கியூட்டிவ் சிஸ்டம், எக்ஸெட்ரா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்குறது தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இதெல்லாம். சரிங்களா? சர்க்குலேட்டரி சிஸ்டம், எஸ்கியூட்டிவ் சிஸ்டம். ஓகே, இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைஜஷன் நம்மளுக்கு எப்படி நடக்கும், மவுத்து, ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஆர்கன். இந்த ஆர்கனெல்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே லங்ஸ் இருக்கும், ஹார்ட் இருக்கும். சரிங்களா? பிளட் வெசல்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அல்வியோலஸ், இந்த மாதிரி பிராங்கியோல்ஸ், பிராங்கை இதெல்லாம் இருக்குது இல்லையா, ட்ரக்கியா, பேரிங்ஸ், இதெல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதேமாதிரி தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு, அதில் பிளாஸ்மா, வாட்டர் கண்டென்ட்டு இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள், சரிங்களா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பொதுவான இயற்பியல் பணியை செஞ்சிச்சு அப்படின்னா அது ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆர்கன்ஸ் கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ. பெரும்பாலான உறுப்புகளில் வந்து வெவ்வேறு வகையான திசுகள் வந்து காணப்படும் அப்படிங்கிறாங்க. அண்ட் த அரேஞ்ச்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் த ஆர்கன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த உறுப்புகளோட அமைப்பும் செயலையும் வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பெரும்பாலான உறுப்புகளில் வெவ்வேறு வகையான திசுகள் இருக்குது. இவைகள் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த உறுப்புகளோட அமைப்பையும் பணிகளையும் வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த வெவ்வேறு வகையான திசுகள் இருக்குது இல்லையா, அந்த வெவ்வேறு வகையான திசுகள் தான் நம்மளுக்கு வந்து
வெவ்வேறு வகையான திசுக்கள் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுங்க, அந்த உறுப்புகளோட அமைப்பையும் செயலையும் வந்து வடிவமைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் திசுஸ் ஆர் கால்டு ஹிஸ்டாலஜி. ஸோ திசுவை பற்றி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹிஸ்டாலஜின்னு பேர். ஃபாதர் ஆஃப் அனிமல் ஹிஸ்டாலஜி அப்படின்னா பைஷெட். ஸோ விலங்கு ஹிஸ்டாலஜி, விலங்கு அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ விலங்கு திசுவியல், அந்த விலங்கு திசுவியலோட தந்தை யாருன்னு சொன்னால் பைசெட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. BICHAT பைசெட். சரி, ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் கால்டு ஹிஸ்டாலஜி. காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் க்ரோஸ் அனாட்டமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, மொத்த உள்ளமைப்பியல் பற்றிய அறிவியல் வந்து நம்மளுக்கு நிறைவு செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மொத்த உள்ளமைப்பில் பற்றி நீங்கள் படிக்கலாம். ஹிஸ்டாலஜியில் அந்த கிராஸ் அனாட்டமி பற்றி நீங்கள் படிக்க முடியும். சரிங்களா, மொத்த கிராஸ் அனாட்டமினா குறுக்கு வெட்டு திசுவியல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த குறுக்கு வெட்டு திசுவியலை வந்து முழுமையாக இந்த ஹிஸ்டாலஜியில் நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, கவனி. டுகெதர் தே ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கன் பிசியாலஜி. ஸோ இந்த பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா இவ்விரு பிரிவுகளும் இணைந்து, அதாவது ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் அப்படிங்கிறது, ஸோ உறுப்பு உடற்செயலியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் இருந்தால் தான் நம்ம உறுப்புகளோட உடற்செயலை நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ டுகெதர் தே, அதாவது இந்த கிராஸ் அனாட்டமி, ஸ்டடி ஆஃப் கிராஸ் அனாட்டமியும் ஹிஸ்டாலஜி ரெண்டும் நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த ப்ரொவைடிய ஸ்ட்ரக்சரல் பேசிஸ், உறுப்பு உடல் செயலில் புரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்பு அடிப்படையை வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது அனிமல் டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம், டிசீஸ்னால் என்ன, ஏன் வந்து நம்ம திசுக்களை வந்து லிவிங் ஃபேப்ரிக்ஸ்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பணியையும் சிறப்பான விதத்தையும் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் திசுக்களானது. ஸோ இந்த சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்ட அல்லது குறிப்பிட்ட விதத்தில் காணப்படக்கூடிய அந்த திசுக்கள் வந்து எதை உருவாக்குன்னா உறுப்புகளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உறுப்புகளை உருவாக்குறதுனால தான் இதை வந்து நம்ம லிவிங் ஃபேப்ரிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உறுப்புகள் வந்து ஒரு பொதுவான இயற்பியல் வேதி பணி வந்து செஞ்சது அப்படின்னா அது ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எஸ்கியூட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆர்கன் கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திசு. பெரும்பாலான உறுப்புகளில் வந்து வெவ்வேறு வகையான திசுகள் வந்து காணப்படும். ஸோ அந்த திசுகள் தான் அந்த உறுப்புகளோட அமைப்பையும் செயலையும் வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டாலஜி அப்படின்னு ஸ்டடி ஆஃப் டிஷ்யூன்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஹிஸ்டாலஜின்னு சொல்கிறோம். அந்த ஹிஸ்டாலஜியில் இன்னொரு பிரிவு இருக்குது, ஸ்டடி ஆஃப் கிராஸ் அனாட்டமி அப்படின்ட்டு. சரிங்களா, ஸோ கிராஸ்னாலே ஒன்று தெரியும், குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்ளமைப்பிலோட குறுக்கு வெட்டு தோற்றத்தில் வந்து படிக்கிறதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸை வந்து இந்த ஹிஸ்டாலஜி வந்து காணப்படும். ஸோ அப்போ அந்த 2 பிரிவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து உறுப்பு உடற்செயலை புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை அமைப்பை நம்மளுக்கு வந்து தருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம சப்டைட்டிலுக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா, பாருங்கள், அனிமல் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது விலங்கு திசுகள்னால் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம மெயின் டாப்பிக்கு இனிமேல் தான் நம்ம வரப்போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். ஸோ அனிமல் டிஷ்யூஸ் ஆர் கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு த சைஸ், ஷேப், ஃபங்க்ஷன் ஆஃப் த செல்ஸ். ஸோ விலங்கு திசுகள் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், அதனோட அளவு, வடிவம், பணி, அதாவது செல்லோட அளவு, செல்லோட வடிவம், செல்லோட பணியை அடிப்படையாக வச்சு விலங்கு திசுகளை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர் ஆர் 4 பிரைமரி திசு டைப். ஸோ விலங்குகளில் 4 முதன்மையான திசு வகைகள் அல்லது அடிப்படையான திசு வகைகள் காணப்படுது அப்படிங்கிறாங்க. தட் இன்டர்வியூ டு ஃபார்ம் த பேப்ரிக்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு உடலோட கட்டமைப்பை வந்து நம்மளுக்கு உருவாக்குது அப்படிங்கிறாங்க. டு ஃபார்ம் த பேப்ரிக் ஆஃப் த பாடி. பேப்ரிக் ஆஃப் த பாடினா உடல் கட்டமைப்பை உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 4 அடிப்படையான திசு டைப் அல்லது பேசிக் திசு டைப் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ நம்ம தோலுக்கு மேலே இருக்கும், அது கவரிங் ஃபங்க்ஷனை செய்யும். சரியா, எபிதீலியல் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் திசு இது வந்து சப்போர்ட்டிங் பணியை செய்யும். இணைப்பு திசுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட்டு பணியை வந்து பண்ணும். சரியா, ஆதரவுன்னு சொல்லுவோம். சப்போர்ட்டுன்னா என்னதுங்க, ஆதரவு பணியை செய்யக்கூடியது.
இந்த மசில் ஃபைபர் மசில் டிஷ்யூ அப்படிங்கிறது மூமெண்ட் இயக்கத்துக்கு உதவக்கூடியது. இந்த நர்வஸ் டிஷ்யூ வந்து கண்ட்ரோல், ஸோ கட்டுப்பாட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது. இந்த மாதிரி 4 திசுக்கள் வந்து நம்மளுக்கு அடிப்படையாக இருக்குது. ஒரு உயிரினம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 வகையான திசுக்கள் அடிப்படையாக இருக்கும். எபிதியல் திசு, கனெக்டிவ் திசு, மசில் திசு, நர்வஸ் திசு. இந்த 4 திசுக்கள் தான் அடிப்படையான திசுக்களாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, இது வரைக்கும் இருக்கட்டும். மீதி நம்ம அடுத்த ஆன்லைன் கிளாஸில் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டு எவரிபடி. தேங்க்யூ டு ஆல்.